ஹலோ கைஸ், இன்றைக்கி வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வீட்லேயே வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், 3 வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கையளவுக்கு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே நார்மல் ஹீட்டில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கருகாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா குழம்புல ஃபுல்லாக அந்த கருகின ஸ்மெல் தான் அடிக்கும். அதுக்காக லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த ஸ்மெல் எல்லாமே வரும். இப்போது இது கூடவே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். அது கூட 2 தக்காளி எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இப்போ குழம்புக்கு தாளிப்பு. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கிடணும் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில். அதுக்கப்புறமா 2 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் அடுப்பை சிம்மு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா சொன்னல, அதை வந்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சைடில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதில் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தான். இப்போது இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோன்னே புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே 2 கொதி வரணும். புளியும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் வீடியோவில் ஆட் பண்ணல. நீங்கள் சாம்பாருக்கு போடுற பருப்பு இருக்குல்ல, அதை வந்துட்டு வேக வச்சுக்கோங்க, விசில் விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்தி அது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு. அது கொதிச்சோடனே வீட்டில் நான் சொன்னல ஸ்பெஷல் மசாலா, அதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டு நல்லா ஒரு 3 தடவை கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டோடனே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க விட்டு எடுத்து பாருங்கள். வேறு லெவல் இட்லி சாம்பார் வீட்லேயே. அது எப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல்லே எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.